இது தொடர்பான கருத்துக்களை நம்முடன் பகிர்வதற்காக அமமுகவை சேர்ந்த CR சரஸ்வதி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேம். ராமேஸ்வரத்துல மாணவி ஒருத்தவங்க காதல் விவகாரத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? அம்மா, அந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லம்மா, நீங்க ஒட்டுமொத்த நாடே மனசு கொந்தளிச்சு. நானும் நியூஸ் பார்த்து எனக்கு 10 நிமிஷம் ஒண்ணுமே புரியல. இது காதல், அந்த பச்சை குழந்தைமா, அது காதலிக்கிற வயசு அந்த பிள்ளைக்கு. அது பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து அந்த குழந்தைய போய் ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணியிருக்கானா, இந்த மிருகங்களுக்கெல்லாம் நான் மிருகங்களை கூட குத்தம் சொல்ல மாட்டேம்மா. அது கூட பசி வந்தாதான் தன் பசியை தீக்க தான் போய் மற்றவங்களை துன்புறுத்துமே தவிர, இது என்னம்மா மனுஷனா இவங்க எல்லாம்? ஒரு பச்சை குழந்தைய நான் ஒண்ணு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஏன்னா ஏற்கனவே நீங்க செய்தியில பார்த்தேன், அவன் ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனைகள் கொடுத்து 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா உடனே காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, இந்த மாதிரி பிள்ளைங்களை, பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்களை தொல்லை பண்ற இவங்க எல்லாம் உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணுங்க. உடனே அதை காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுனால இல்ல, சட்டப்படி அவன தண்டனை அப்பவே கொடுக்கணும். 1. 2வது, கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சு அவன் கொலை பண்ணிருக்கான். இனிமே தயவு செய்து மாண்புமிகு நீதிமன்றங்கள் விசாரணை பேர்ல இந்த பாவெல்லாம் கூட்டு போய் ஜெயில வச்சு அவங்க சோத்தை எல்லாம் போட்டு தேவையே இல்லைங்க. தயவு செஞ்சு தூக்கு தண்டனையை உடனே கொடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க. நான் மாண்புமிகு நீதிமன்றங்களை கேட்டுக்கிறேன். கடுமையான தண்டனையால் தான் இதனால மனசுல இருக்கவங்க நாளைக்கு யோசிக்கணும். உடனே தண்டனை கொடுத்துருங்க. அவனுக்கு விசாரணை தேவையில்லை, அவனுக்கு ஜாமீன் தேவையில்லை. கண்ணுக்கு நேரம் நடந்திருக்கு. +2 மாணவிக்கு என்னங்க 13-14 வயசு இருக்குமா, குழந்தை தானே. அந்த குழந்தைய போய் எனக்கு காதல் சொல்லி காதல் கொலை பண்ணிட்டான்னா அவெல்லாம் மனுஷன்லயே சேர்த்துக்கிட்டே அவெல்லாம் கொலை வாழக்கூடாது. இம்மீடியட்டா நீதிமன்றங்கள் இந்த மாதிரி அராஜகம் பண்றவங்கள, இந்த மாதிரி ஒரு மிருகத்தன்மை உள்ளவங்க தூக்குல போட்டு, அது அப்படி போடும்போது அடுத்தவனுக்கு யோசிக்கிறதுக்காக ஒரு வழி வரும். இவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை ஒண்ணுதான் சரியான தண்டனையா இருக்கும். எப்படி இருக்கும் அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கு? பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன்னு சொன்ன பிள்ளைய மலரோட படிச்சான்னா சரி, என்னால என்ன காதல் புரியா? காதல் கொலை பண்ணா காதல் என்னங்க? அது வெறித்தனமா பண்ணிட்டான் அவன். சத்தியமா மனசு வச்சு சொல்றேன். நம்ம வீட்லயும் போய் குழந்தை எப்படி இருக்கும் எனக்கு அம்மா பள்ளிப்ப போன புள்ள இறந்து போயிருக்குன்னா நீதிமன்றம் நாம இருக்கும். இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சா அந்த பகுதியில் இருக்க பெற்றோர்கள் இந்த மாதிரி பிள்ளைய யாராவது ஃபாலோ பண்றாங்க, யாராவது இந்த மாதிரி தொல்லை பண்றாங்கன்னா உடனே போலீஸ் கடமை முதல்ல செய்யணும். அடுத்து இந்த நேரடியா உடனே தண்டனையை நீதிமன்றத்துக்கு வழங்கும். அது என்னோட கோரிக்கையாக வைக்கிறேன். மனசு உண்மையில புரியல. நன்றி மேம். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.